வந்துட்டு இந்த IPv6 சர்வர் வந்துட்டு யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இந்த UCM வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் த பாக்ஸ். இதுதான் பாக்ஸ். இதுதான் வந்து ஒரு காம்பேக்டர் டெஸ்க் மவுண்டட். ஆக்சுவலி சில சீரீஸ் வந்துட்டு டெஸ்க் மவுண்டடா இருக்கும், சில சீரீஸ் வந்துட்டு ரேக் மவுண்டடா இருக்கும். லைக் பேசிக் சீரீஸ் லைக் 500 யூசர்ஸ்க்கோ இல்லை 1000 யூசர்ஸ்க்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பாக்ஸாக இருக்கும். லைக் 2000 யூசர்ஸோ இல்லை 3000 யூசர்ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த IPv6 சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் மவுண்டடா இருக்கும். லைக் ஒரு சுவிட்ச் நம்ம எப்படி ரேக் மவுண்டட்ல கனெக்ட் பண்றோமோ சேம் வந்துட்டு இந்த ஒரு IPv6 வந்து ரேக் மவுண்டட்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த UCM வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு பார்ட்டா வந்துட்டு பிரிக்கலாம். தட் மீன்ஸ் வி கேன் ஸ்பிளிட் இன்டு டூ பார்ட்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாய்ஸ், தட் மீன்ஸ் ஒன்லி ஆடியோ, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு UCM 6300. ஓகேங்களா? அண்ட் 6300 ஆடியோ சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்பிளிட் பண்றோம் ஆக்சுவலி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓகே, இது வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ற UCM-ஓட ரெண்டு பார்ட். ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ். நம்ம எப்படியோ நம்ம ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஓகே எனக்கு வந்துட்டு ஒரு இன்டர்காம் சிஸ்டம் வேணும் ஆக்சுவலி வந்து கேட்கும்போது நம்ம வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு வந்துட்டு செவரல் கிரைட்டீரியா இருக்கு ஆக்சுவலா. என்னென்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைக் வெதர் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ சீரீஸே போதுமா இல்லாட்டி ஆடியோ அண்ட் வீடியோ சீரீஸ் ரெண்டுமே வேணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஆடியோ அண்ட் வீடியோ சீரீஸ், இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு எத்தனை யூசர்ஸ், அதாவது எத்தனை வந்துட்டு நம்ம யூசர்ஸை வந்து கிரியேட் பண்ணணும், லைக் எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த காரிடார்ல தேவைப்படுது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு 50 யூசர்ஸாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்துருக்கு 100 and 150 இருக்கலாம், ஒரு சிலர் வந்து 300 யூசர்ஸாக இருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்துட்டு பேசிக் மாடல், அதாவது வந்துட்டு ஆடியோ சீரீஸ் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பேசிக். ஸோ இது ஆடியோ சீரீஸ். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக் மாடலே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6300A. ஓகேங்களா? இந்த பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னா 250 யூசர்ஸ். ஸோ பேசிக்கா வந்துட்டு ஒரு ஆடியோ சீரீஸ்ல வந்துட்டு 250 யூசர்ஸ் வரையும் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாடல்ல ஓகேங்களா, இதுல வந்து 500 யூசர்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் மாடல்ல 1000 யூசர்ஸ் அண்ட் 1500 யூசர்ஸ். ஸோ இது போக இது வந்துட்டு ஆடியோ சீரீஸ். ஸோ இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆடியோ அண்ட் வீடியோ சீரீஸ் எடுத்தோம்னா அந்த யூசர்ஸ் ரேட் வந்துட்டு 500ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் 6301ன்றது தான் ஆடியோ அண்ட் வீடியோட பேசிக் மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர்ஸ் லெவல் வந்துட்டு 500 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூசர் ஸ்டார்டிங் வித் 500, 1000, இது எல்லாமே 2000 and 3000 வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரேக் மவுண்டட் ஆக்சுவலா சொல்ல போறோம்னா. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் எத்தனை யூசர்ஸ்ன்ற கிரைட்டீரியா போட நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்கரண்ட் கால்ஸ் பத்தி கேட்பாங்க. கன்கரண்ட் கால்ஸ்னா ஆக்சுவலி த மொமெண்ட், ஆக்சுவலி த செகண்ட் ஆக்சுவலி வந்து எத்தனை கால்ஸ் நம்மளால வந்துட்டு லைன் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது கன்கரண்ட் கால்ஸ். ஸோ இந்த பேசிக் சிஸ்டமால ஓகேங்களா ஆடியோ கால்ஸ் வந்துட்டு ஒரு 75 கன்கரண்ட் கால்ஸ் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஸோ 75 கன்கரண்ட் கால்ஸும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்டிபின்றது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் சிப் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி பண்ற கால்ஸ். இது வந்துட்டு லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ லைன்ஸ்க்கு சிப் ப்ரோட்டோகாலுக்கு என்னன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன் நம்மளோட அனலாக் லைன், அதாவது சிப் லைன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல், டாடா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லைன்ஸே வந்துட்டு இத்தனை மினிமம் தான், இவ்வளோ மினிமம் என்ற ரேஞ்சில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சேலே பண்ணுவாங்க. லைக் 50 லைன்ஸ் 100 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ஆக்சுவலா.
ஸோ அவங்க கிட்ட எந்த லைன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இது பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு இந்த காலிங்கே வந்துட்டு நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா 50 லைன்ஸ் வரைக்கும் காலிங் நடக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி இன்டர்னலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்கரண்ட் அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் டு எக்ஸ்டென்ஷன் அட் செகண்ட்ல வந்துட்டு 75 பேரால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கன்கரண்ட் கால்ஸோட பேசிக் திங்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆடியோவோ வீடியோவோ சீரிஸ். செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் ஹவு மெனி யூசர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து கன்கரண்ட் கால்ஸ். இது போக தான் ஆக்சுவலி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ட்ரங்க்ஸ் ஆக்சுவலி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐபிபிஎக்ஸ் வந்துட்டு ஃபார் விழா ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விழால வந்துட்டு என்னோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ரூம்ஸ் வைக்கணும் அப்படின்னும் போது ஒரு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7-8 ஏரியா ஓகேங்களா, இங்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். அவ்வளோதான். மேக்ஸிமம் 10 ஏரியாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விழாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஐபிபிஎக்ஸை வந்துட்டு நீங்க கொடுத்த பிறகு அந்த 10 ஏரியாஸ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அசைன் பண்றீங்க. ஓகேங்களா? பட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிப் ட்ரங்க்கோ இல்லை ஒரு பிஆர்ஐ ட்ரங்க்கோ தேவையில்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு நார்மலாக ஒரு அனலாக் லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அனலாக் லைன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து ஏர்டெல் கிட்டயோ வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் எடுப்போம் இல்லைங்களா, அனலாக் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு மேக்சிமம் இது பண்ணி கொடுக்குறது. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனலாக் லைன்ஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் லைன் தான் அனலாக் லைன் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த எஃப்எக்ஸ்எஸ் அண்ட் எஃப்எக்ஸ்ஓன்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த எஃப்எக்ஸ்ஓ போர்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இன்பில்ட்டாவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அனலாக் லைனை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக எஃப்எக்ஸ்ஓ போர்ட்ஸ். அதே இது எஃப்எக்ஸ்எஸ் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா அனலாக் வந்துட்டு ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டைரக்டா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராட்பேண்ட் சப்ளை கொடுக்கும்போது ஒரு லேண்ட்லைனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லைனை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு அனலாக் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைனை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா எஃப்எக்ஸ்ஓ போட்டு கனெக்ட் பண்ணிடுவேன். அனலாக் ஃபோனை வந்துட்டு எஃப்எக்ஸ்எஸ் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த எஃப்எக்ஸ்எஸ் போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்துட்டு ஆக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் வந்துட்டு பிசிக்கலாக ஒரு அனலாக் ஃபோனை மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எத்தனை எஃப்எக்ஸ்எஸ் போர்ட் இருக்குதோ அத்தனை எஃப்எக்ஸ்எஸ் போர்ட்டுக்கு வந்துட்டு நான் அனலாக் ஃபோனை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எத்தனை எஃப்எக்ஸ்ஓ போர்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு அனலாகோட ட்ரங்க் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்துட்டு அந்த பாக்ஸோட பேக் சைட் பவர் சப்ளையோட ஒரு வேன் போர்ட் இருக்குது, ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஹார்ட் பீட் போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் திஸ் ஐபிபிஎக்ஸ் என்ன ஆகும்னா ரெண்டு வந்துட்டு கம்யூனிகேஷன் போர்ட் கொடுத்துருவாங்க. ஒன்று ஈத்தர்நெட் போர்ட்டு, இன்னொன்று வந்துட்டு லேண்ட் தட் மீன்ஸ் வேன் போர்ட்டு. ஓகேங்களா? லேன் அண்ட் வேன். ஸோ இந்த லேன் அண்ட் வேன் பர்பஸ் வந்துட்டு சில நேரத்தில் எப்படின்னா இப்போ வந்து நான் லோக்கல் ஏரியாவுக்கு நெட்ஒர்க் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகேங்களா, வேற வந்துட்டு வெளியில வந்துட்டு சிப் ட்ரங்க் கொடுப்பாங்க ஆக்சுவலா. லைக் டாடா ஆர் ஏர்டெல் ஆர் இவங்க வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரியோ இல்லை ஒரு கம்பெனியோ வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு சிப் ட்ரங்க்ஸ் தான் வாங்குவாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த சிப் ட்ரங்க்ஸை வந்துட்டு நான் இந்த வேன் போர்ட்டுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஓகேங்களா, அதுல வர கால்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இங்க டைவர்ட் பண்ணி நான் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டு அனுப்புறது தான் இந்த ஐபிபிஎக்ஸோட வேலை. ஓகேங்களா? ஸோ என்னால வந்துட்டு ஒரு பிசிக்கலா ஒரு சிப் ட்ரங்கை வந்துட்டு என்னால இந்த ஐபிபிஎக்ஸ்க்கு வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லேண்ட் போர்ட் வழியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லேண்ட் போர்ட்ல ரெண்டு பர்பஸ் இருக்கு எனக்கு ஆக்சுவலா. இப்போ லோக்கல் நெட்வொர்க்கு நான் கனெக்ட் பண்ணணும்னா ஆக்சுவலா வந்துட்டு அதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஐபிபிஎக்ஸ் லேண்ட் நெட்வொர்க்ல இருந்து என்னால டிஹெச்பி கூட ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு ஐபி சீரீஸை வந்துட்டு செப்பரேட்டா வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அதில் வந்து என்னால போனை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ என்னோட நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு 3 மோடு இருக்கு ஆக்சுவலா. ஸோ யூசிஎம்ல ஒன்னு வந்துட்டு ஸ்விட்ச் மோட்.
ஸ்விட்ச் மோட். செகண்ட் ஒன் வந்துட்டு ரவுட் மோடு. ஓகேங்களா. தேர்ட் ஒன் வந்துட்டு டூயல் லேன் மோடு. ஓகேங்களா. ஸோ ஸ்விட்ச் மோடுன்னு சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வேன் போட்டோம் லேன் போட்டோம் ஒரே ஐபி நெட்வொர்க்ல வந்துட்டு ஆக்சஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு ஐபி அட்ரஸ் நான் இந்த ஐபிபிஎக்ஸ் கொடுத்துருக்கேன்னா என்னோட வேன் போட்டோம் லேன் போட்டோம் எதுல கனெக்ட் பண்ணாலும் எனக்கு அந்த ஐபிபிஎக்ஸ்ல அந்த ஐபி அட்ரஸ்ல தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்விட்ச் மோடு. ஓகேங்களா. இன்னொன்று ரவுட் மோடு. ரவுட் மோட்ல வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஒன்று வந்துட்டு வேன், இன்னொன்று வந்துட்டு லேன். ஸோ வேன் வந்துட்டு நான் வந்து டிஹெச்சிபியும் வைக்கலாம், ஸ்டாட்டிக்கும் வைக்கலாம். அதே மாதிரி லேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டாட்டிக்காக வச்சு விட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவேன், நான் டிஹெச்சிபி ரிலீஸ் பண்ணவும் முடியும் எனக்கு. என்னால் அந்த சீரீஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்துட்டு அந்த லேன் பண்ணும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டூயல் லேன் போர்ட். டூயல் லேன் போர்ட்னா இந்த வேன் போர்ட்டையும் சரி லேன் போர்ட்டையும் சரி என்னால் வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு செப்பரேட் போர்ட்டா வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுல வந்துட்டு லேன் போர்ட்ல வந்து இந்த மோட்ல, அதாவது டூயல் லேன் மோட்ல எந்த லேன் போர்ட்ல இருந்து என்னால டிஹெச்சிபி ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்க நெட்வொர்க் செட்டிங்ஸோட ஃபியூச்சர் இந்த யூசிஎம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ யூசிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு அனதர். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் ஆஃப் த திங் என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு என்ன லைன் அவுட் கோயிங் கால்ஸோ இல்லை இன்கமிங் கால்ஸோ பண்றதுக்காக நீங்க என்ன லைன் யூஸ் பண்றீங்க, வெதர் யூ ஆர் யூசிங் அனலாக் லைன் ஆர் நீங்க ஒரு சிப் லைன் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறீங்களா, இல்லாட்டி வந்துட்டு பிஆர்ஐ லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போறீங்க. இதுவே இப்போ வந்துட்டு இதுலயே வந்துட்டு அனலாக் லைன் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்துட்டு எஃப்எக்ஸோ போட்டு இருந்துச்சுன்னா உங்களோட ஐபிபிஎக்ஸ் நீங்க எஃப்எக்ஸோ போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு எஃப்எக்ஸோ போட்டு இல்ல பேசிக் மாடல் இப்போ 63 இது 02A, பட் 6300Aல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்எக்ஸோ போட்டு இருக்காது, எஃப்எக்ஸ்எஸ் போட்டு இருக்காது. பட் நீங்க ஒரு அனலாக் லைனை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க வந்து செப்பரேட்டா வந்துட்டு அனலாக் எஃப்எக்ஸோ கேட்வே இருக்கும். அந்த கேட்வேவை வாங்கி அந்த லைன் ஒரு சிங்கிள் போர்ட் கேட்வே இருக்கும். அந்த சிங்கிள் போர்ட் கேட்வே கனெக்ட் பண்ணிட்டு அதை ரெண்டையும் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸை வச்சு கம்யூனிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கால்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சிங்கிள் போர்ட் எஃப்எக்ஸோ கேட்வே வழியா யூஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிங்கிள் போர்ட் எஃப்எக்ஸோ கேட்வே, அதாவது இங்க எஃப்எக்ஸோ கேட்வே இல்லைன்னா ஸோ அனலாக் லைன்ல வந்துட்டு ஒன்று நீங்க இன்பில்ட்டா ஐபிபிஎக்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு செப்பரேட் எஃப்எக்ஸோ கேட்வேவை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு சிப் ட்ரங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஒரு சிப் ட்ரங்கை வந்து டைரக்டா வந்துட்டு ஐபிபிஎக்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஓகேங்களா, இப்போ பிசிக்கலா 2-3 கனெக்ஷன் லைக் டாடா ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏர்டெல் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது இதுல கான்ஃபிகர் பண்ண முடியும், ஐபிபிஎக்ஸ்ல கான்ஃபிகர் பண்ண. ஆனா பிசிக்கலா வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ டாடா ட்ரங்கோ இல்லாட்டி வந்து ஏர்டெல் ட்ரங்கோ இல்லை பிஎஸ்என்எல் விங்ஸ் ட்ரங்கோ இவங்க சிப் ட்ரங்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்களா, நார்மலி ஃபயர்வாலுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஃபயர்வால்ல இருந்து ஒரு லேன் சீரீஸ்க்கு டேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஐபி வந்துட்டு ஒரு லேன் சீரீஸ்க்கு டேக் பண்ணி டேக் பண்ண பிறகு ஆக்சுவலா என்ன ஆகும்னா இங்க வந்துட்டு ஒரே லேன் ஐபில வந்துட்டு கம்யூனிகேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு த்ரூ அதாவது அதர் 3 டிஃப்ரெண்ட் சிப் ட்ரங்க்ஸை வந்துட்டு தனித்தனியா என்னால கான்ஃபிகர் பண்ண முடியும் என்னோட ஐபிபிஎக்ஸ். ஸோ டாட்டாவோட ஐபி வந்து இந்த ஐபியோட கம்யூனிகேட் பண்ணுங்க, அதே மாதிரி ஏர்டெல் ஒரு ஐபி வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணுங்க சொல்லிட்டு 2-3 டிஃபரன்ஸ் என்னால வந்து சிப் ட்ரங்க் அப்படியே ஒரே லேண்ட் நெட்வொர்க்ல வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி என்னால யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயம், இந்த ஐபிபிஎக்ஸ் பாக்ஸர்ல மோர் தென் 200 சிப் ட்ரங்க்ஸை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ 200 சிப் ட்ரங்க்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியும்னா பாத்துக்கோங்க எத்தனை கனெக்ஷன் வேணாலும் நான் கொடுக்கலாம் ஆக்சுவலா. பட் என்னன்னா பிசிக்கலா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் என்னால வந்துட்டு யூசிஎம்க்கு கொடுக்க முடியும், அது சிப் ட்ரங்க். இல்லாட்டி நான் வந்துட்டு ஒரு ஃபயர்வால் வழியாவோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு லோட் பேலன்சிங் ரவுட்டர் வழியாவோ அது வழியா லோட் பேலன்சிங் ரவுட்டர்னா வாய்ப் ரோட் பேலன்சிங் ரவுட்டர். ஓகேங்களா. ஸோ அந்த வாய்ப் ரவுட்டர் வழியாவோ வந்துட்டு எடுத்துட்டு வந்தோன்னா ஒரு சிங்கிள் ஐபியை வச்சு என்னால வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்துட்டு சிப் ட்ரங்க். பிஆர்ஐ ட்ரங்க் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பிஆர்ஐ ட்ரங்க் என்னால் டைரக்டா வந்துட்டு இந்த ஐபிபிஎக்ஸ் கனெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் பிஆர்ஐ ட்ரங்க் பிசிக்கலா பாத்தீங்கன்னா வித் வோல்டேஜோட வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வோல்டேஜோட வர போர்ட்டை நான் பிஆர்ஐ ட்ரங்க் எத்தனை வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணனா என்னோட போர்ட் வந்துட்டு ஃபால்ட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் பட் இதை ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ எஃப்எக்ஸோ கேட்வே இல்லைன்னா நான் எப்படி சிங்கிள் போர்ட் எஃப்எக்ஸோ கேட்வே வச்சுட்டு ஓகேங்களா அதை வச்சு இன்டகிரேட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி பிஆர்ஐ ட்ரங்க்கு வந்துட்டு பிஆர்ஐ போர்ட் பிஆர்ஐ கேட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ சேம் எஃப்எக்ஸோ கேட்வே எப்படி கம்யூனிகேட் ஐபியை வச்சு கம்யூனிகேட் பண்ணுதோ அதே மாதிரி பிஆர்ஐ கேட்வேவும் ஐபியை வச்சு கம்யூனிகேட் பண்ணும். ஸோ கால்ஸ் வில் பி ஃப்ளோ த்ரூ தட் ஐபிபிஎக்ஸ் அண்ட் பிஆர்ஐ கேட்வே. ஸோ இந்த மூணு ட்ரங்க்ஸுமே இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அனலாக் ட்ரங்க், தென் சிப் ட்ரங்க், நெக்ஸ்ட் பிஆர்ஐ ட்ரங்க். இது இந்த மூணு ட்ரங்க்ஸ் தான் இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் பேஸ்டு ட்ரங்க். டொமைன் பேஸ்டு ட்ரங்க் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ டொமைன் பேஸ்ட் ட்ரங்க் பொறுத்த வரைக்கும் எந்த பிசிக்கல் லைன்ஸும் வராது. ஸோ அவங்களுக்கு தேவை என்னன்னா ஐபிபிஎக்ஸ்க்கு டேட்டா கனெக்டிவிட்டி தேவை. ஸோ என்ன ஆகும்னா அவங்க டொமைன் போட்ட பிறகு டொமைன் பை யூசிங் இன்டர்நெட் இட் வில் ரீச் டைரக்ட்லி டு த கிளவுட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் டூயிங் இட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட். அதாவது சிப் ட்ரங்க்ஸ் வந்து என்னென்ன கிரைட்டீரியா ட்ரங்க்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம்ன்றது தான் ஃபோர்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அனலாக் ஆயாச்சு, சிப் ஆயாச்சு, பிஆர்ஐ ட்ரங்க் ஆயாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ட்ரங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அவுட் கோயிங் இன்கமிங் கால்ஸ்க்காக பண்றோம். இப்போ பை இன்டர்னல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே நிறைய பேர் வந்துட்டு பழைய இபிபிஎக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இபிபிஎக்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பிசிக்கலா வந்துட்டு லைன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அனலாக் லைன், அதாவது கேபிள வந்துட்டு ஒரு டெலிஃபோனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அனலாக் லைன் ஆர்ஜே 11 போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு அனலாக் போன் தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் அங்க வந்துட்டு ஒரு 24 இல்ல 25 அனலாக் லைன்ஸ் வந்துட்டு அனலாக் போன்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகணும். ஸோ ஐபிபிஎக்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறோம். நாங்க இபிபிஎக்ஸ் மட்டும்தான் கட்டிட்டு ஐபிபிஎக்ஸ் வைக்க போறோம். ஆனா எனக்கு அனலாக் போன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், மாற்ற முடியாதுன்னும் போது அப்கோர்ஸ் அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. இந்த ஐபிபிஎக்ஸோட நம்ம வந்துட்டு கேட்வே வைக்கணும். இந்த கேட்வே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ்எஸ் கேட்வே. ஸோ இந்த எஃப்எக்ஸ்எஸ் கேட்வேல என்ன ஆகும்னா எத்தனை போர்ட்ஸ் அவங்க இப்போ வந்துட்டு நான் 48 அனலாக் போன்ஸ் வச்சிருக்கேன்னா 48 போர்ட் கேட்வே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இல்லைங்க என்கிட்ட ஜஸ்ட் வந்து 8 போர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 8 போன்ஸ் தான் இருக்கு அப்படின்னாங்க 8 போர்ட் கேட்வே. ஸோ அந்த எஃப்எக்ஸ்எஸ் கேட்வே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கனெக்ட் பண்ணி இந்த எஃப்எக்ஸ்எஸ் கேட்வேல வந்துட்டு நான் எக்ஸ்டென்ஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணி ஓகேங்களா அந்த பிசிக்கல் லைனை வந்து இது எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட ஓல்டு போன்ஸை வந்துட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. சிஸ்டம் மட்டும் நியூ போன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ சிஸ்டம் மட்டும் ஐபிபிஎக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்துட்டு என் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த என் பாயிண்ட்ஸோட நெக்ஸ்ட் என் பாயிண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐபி போன்ஸ். இப்போ வந்துட்டு ஐபி போன்ஸ் பேஸ்ட் ஆன் பேசிக் போன்ல இருந்து வீடியோ போன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகணும் எல்லாமே த்ரூ ஐபி அட்ரஸ். நான் எப்படி இந்த சிப் சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நான் கான்ஃபிகர் பண்றேனோ அது நார்மலா வந்துட்டு ஒரு ஐபி போனோட நான் கான்ஃபிகர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா இந்த 5 பாயிண்ட்ஸுமே தான் வந்துட்டு மெயின் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட வந்துட்டு நம்ம கேட்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட் நம்பர் 1 ஆக்சுவலி வெதர் தே ரிக்வயர்ட் ஆடியோ சீரீஸ் ஆர் வீடியோ சீரீஸ். ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஆடியோ சீரீஸ் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்துட்டு லோ பட்ஜெட் ஆக்சுவலா. அதே மாதிரி வீடியோ சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ சீரீஸ் வந்துட்டு ஹை பட்ஜெட் ஆக்சுவல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆடியோ ஆர் வீடியோ பட்ஜெட். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஹவு மெனி யூசர்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு கன்கரண்ட் கால்ஸ். ஹவு மெனி கன்கரண்ட் கால்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு நார்மல் ஒரு விழாக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்மால் ஆஃபீஸ்க்கோ வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் இதுவே வந்துட்டு ஒரு கால் சென்டர் ஆர் ஒரு
கார்பரேட் கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க கன்கரண்ட் கால்ஸை பத்தி கேட்பாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த கன்கரண்ட் கால்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் லைக் என்ன டைப் ஆஃப் சிப் ட்ரங்க் யூஸ் பண்ண போறீங்க இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்க்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு அனலாக் ட்ரங்க் யூஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி வந்துட்டு சிப் ட்ரங்க் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல வந்துட்டு பிஆர்ஐ ட்ரங்க் யூஸ் பண்ண போறீங்களா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரங்க் தே ஆர் கோயிங் டு யூஸ் தான் ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு எண்ட் பாயிண்ட்ஸ். எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஃபோன்ஸா இல்லாட்டி வந்துட்டு அனலாக் ஃபோன்ஸா. ஸோ அனலாக் ஃபோன்ஸ்னா நம்ம ஆர்ஜே 11 கேபிள்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு எஃப்எக்ஸ்எஸ் கேட்வே யூஸ் பண்ணணும். அதே வந்துட்டு ஐபி ஃபோன்ஸ்னா நார்மலா சுவிட்சில் வந்துட்டு ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம்னால நம்மளால வந்துட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்துட்டு பேசிக் லெவல்ல நம்ம வந்துட்டு எந்த கஸ்டமர்ஸ் கிட்டையும் வந்துட்டு கேட்கும்போது எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிபிஎக்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி மேனேஜ்டு ரிமோட்லி. அதாவது எங்க வேணாலும் வந்துட்டு இந்த ஐபிபிஎக்ஸை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் நான். ஸோ வாட் இஸ் தட் பாயிண்ட் இஸ் மெயின். ஆக்சுவலி இந்த ஐபிபிஎக்ஸோட எக்ஸ்டென்ஷனை என்னால் நேட்டிங் பண்ணி வெளியில வந்துட்டு அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு டெல்லியில இருக்கு, பட் நான் வந்துட்டு சென்னையில ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என் டெல்லி ஆஃபீஸ்ல வந்துட்டு என்னோட ஐபிபிஎக்ஸை நேட்டிங் பண்ணேன்னா ஓகேங்களா, அதுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்பரை வந்துட்டு நான் சென்னை ஆஃபீஸுக்கு கொடுத்து என்னால் இன்டர்னலா வந்துட்டு சென்னை ஆஃபீஸ் ஜஸ்ட் நீட் இன்டர்நெட் கனெக்ஷன், அவ்வளவுதான். ஸோ அவங்களால வந்து கான்ஃபிகர் பண்ணி நான் லோக்கல்லே பேசுற மாதிரி வந்து டெல்லிக்கும் சென்னைக்கும் வந்துட்டு நான் பேசிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, த்ரூ தட் இஸ் இன்டர்னல், வயா இன்டர்னல் வந்து பேசிட்டு இருக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த சென்னை லொகேஷன்ல வெதர் இட் கேன் பி வந்துட்டு ஐபி போனாவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு கேட்வேவாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் யூசிஎம் ஐபிபிஎக்ஸ்னா இட் ஹாஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன், தேர் இஸ் நோ லைசன்ஸ். இன்னொன்று நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, கிராண்ட்ஸ்ட்ரீம் ஐபிபிஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் சோர்ஸ். அதாவது இட் கேன் பி இன்டகிரேட் வித் எனி அதர் தேர்ட் பார்ட்டி ஐபிபிஎக்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சில கேசஸ்ல வந்துட்டு தே ஆல்ரெடி ஹேவ் சம் அதர் ஐபிபிஎக்ஸ், சம் அதர் பிராண்ட் லைக் சிஸ்கோதோ இல்லாட்டி வந்துட்டு சங்கோமா, இந்த மாதிரி வந்து அதர் பிராண்ட்ஸ் வந்துட்டு ஐபிபிஎக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க ஐபிபிஎக்ஸோட இந்த புதுசாக நான் வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னா எஸ் வி கேன் இன்டகிரேட் திஸ் ஐபிபிஎக்ஸ் ஆல்சோ வித் தெம் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஐபிபிஎக்ஸ் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். இதால வந்துட்டு எல்லா பிராண்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸோடையும் இன்டகிரேட் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதர் தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா, அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா, நீங்க வந்து லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் நான் தேர்ட் பார்ட்டியை உள்ள அலோவ் பண்ணுவேன் கம்யூனிகேட் பண்றதுக்கு, நீங்க லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பட் கிராண்ட்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இட் தேர் இஸ் நோ லைசன்ஸ் எக்ஸ்டன். இன்னும் இப்போ ஒரு 500 எக்ஸ்டென்ஷன் நீங்க 500 யூசருக்கான ஒரு ஐபிபிஎக்ஸை வாங்கிட்டீங்க, பட் வந்துட்டு திருப்பி இப்போ வந்துட்டு இன்னொரு 1000 யூசர்ஸ் வராங்க, அப்போ வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதால ஆட் பண்ணிட்டு போகலாம் நீங்க. ஸோ இந்த ஐபிபிஎக்ஸோட இன்னொரு 500 எக்ஸ்டென்ஷனா இன்னொரு 500 வாங்கி நீங்க ஆட் பண்ணி அதை ரெண்டு இன்டகிரேட் பண்ணிட்டு அதுல இருக்கிற எக்ஸ்டென்ஷனையும் இதுல இருக்கிற எக்ஸ்டென்ஷனையும் ரெண்டுத்தையும் வந்துட்டு உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐபிபிஎக்ஸ் வந்து ரெண்டு பிரான்ச் சைட்லயும் இருக்கலாம், இல்ல ஒரே லொகேஷன்லயும் இருக்கலாம். ஓகேங்களா, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸியா வந்துட்டு ஒரு ஐபிபிஎக்ஸ் இன்னொரு ஐபிபிஎக்ஸோட கம்யூனிகேஷன் பார்ட் பண்ணி அதோட லோக்கல் எக்ஸ்டென்ஷனையும் இதோட லோக்கல் எக்ஸ்டென்ஷனையும் ரெண்டையும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு கால் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ கிராண்ட்ஸ்ட்ரீம் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால வந்து லைசன்ஸ் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க வந்துட்டு ரெண்டு விதமா ஒன்று நேட்டிங் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நேட் ஐபியை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருந்ததுன்னா அந்த ஸ்டாட்டிக் ஐபியை வச்சு கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்லி வந்துட்டு கிளவுட் சர்வர் டொமைனும் இருக்குது. ஸோ அந்த கிளவுட் சர்வர் டொமைனை யூஸ் பண்ணியும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன். ஸோ வெளில நீங்க எங்க மொபைல்ல வந்துட்டு எடுத்துட்டு போனாலும் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து உங்களால எடுத்துட்டு கேரி பண்ண முடியும். அண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்ல உங்களால கால் பண்ணவும் முடியும். அவுட் கோயிங், தட் மீன்ஸ் அவுட் கோயிங் காலும் பண்ணலாம், இன்டர்னல் காலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு செகண்ட் திங் வந்துட்டு என்னன்னா, இந்த ஐபிபிஎக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இந்த ஐபிபிஎக்ஸை வந்துட்டு செக்யூர்டா வந்துட்டு கிளவுட்ல வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கிளவுட்ல வந்து ரிமோட்லி ஆக்சஸ் பண்ணி எந்த கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க நேட்டிங் பண்ணணும், உங்க ஃபயர்வால் வழியா நேட்டிங் வருது. ஸோ உங்களோட ரூல்ஸ் எப்படியா பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? யார் வேணாலும் வந்துட்டு ஹேக் பண்ணலாம், செய்யலாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு கிளவுட் வந்துட்டு நீங்க யூனிட்டை வந்து கிளவுட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க யூனிட்டை கிளவுட்ல ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து ரிமோட்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி என்ன கான்ஃபிகரேஷன் வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் ஆக்சஸ் வந்துட்டு இதுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு. பட் இதே வந்துட்டு கிளவுட் சர்வர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு யூசரை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் இட் கம்ஸ் டு த லைசன்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ பை திங் ஆக்சுவலி வந்து இது கிளவுட் கண்ட்ரோல்டாகவும் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ யூசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவலி அதர் கால் சென்டர் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ ஆக்சுவலி. எப்படி என்னோட யூசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு வெப் பேஜ் ஆஃப் த யூசிஎம். ஸோ யூசிஎம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப் லாகின் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இதுல வந்துட்டு கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? அதர் பிராண்ட்ஸ் லைக் சங்கோமா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட திங்ஸ் லைக் என்ன சொல்றது, இங்க இங்க ஒரு கான்ஃபிகர் பண்ணிட்டு அங்க போயிட்டு அதுக்காக ஒரு ரூட்டிங் பண்ணி அந்த ரூட்டிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னொரு ரூட்டிங் பண்றது, இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே இருக்காது. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு யூசிஎம்மோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு வந்துட்டு இதோட மெமரி, இதோட டேட்டா பார்ட்டிஷன், சிபியூ யூசேஜ் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் எந்தெந்த இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆக முடியும். ஸோ லேனும் கனெக்ட் ஆயிருக்கு, வேனும் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ எஃப்எக்ஸ்எஸும் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் எஃப்எக்ஸ்ஓவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது சிங்கிள் போர்ட் எஃப்எக்ஸ்எஸ் அண்ட் எஃப்எக்ஸ்ஓ யூனிட். அண்ட் இதுல வந்துட்டு ஆக்டிவ் கால்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிடும். எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு, எத்தனை எக்ஸ்டென்ஷன் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பட் வந்துட்டு ஆக்டிவ். தட் மீன்ஸ் இது வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஐ ஹவ் கிரியேட்டட் 61 எக்ஸ்டென்ஷன்ஸ். இதுல வந்துட்டு 33 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸையும் வந்துட்டு இந்த டேஷ்போர்ட்ல என்னால காமிக்க முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா டின்ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஜிஎஸ்எம் கேட்வே. அதாவது சிம் கார்டு போட்டு ஒரு கேட்வே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த கேட்வேயும் என்னோட ஐபிபிஎக்ஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஜிஎஸ்எம் கேட்வே. இது வந்துட்டு எஃப்எக்ஸ்ஓ கேட்வே. நான் சொன்னேன் இல்லைங்களா, எஃப்எக்ஸ்ஓ லைன் வந்துட்டு மோர் தென் 8 லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ எஃப்எக்ஸ்ஓ கேட்வே வச்சு இது வந்து டொமைன் பேஸ்டு ட்ரங்க். அதாவது இது வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் ட்ரங்க். ஓகேங்களா? சிங்கப்பூர்ல இருக்கிற ட்ரங்கை வந்துட்டு ஒரு டொமைன் வழியா வயா டேட்டா, அதாவது இன்டர்நெட் வழியா நான் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அனலாக் ட்ரங்க். இதுக்கு கனெக்ட் இந்த எஃப்எக்ஸ்ஓ போர்டு கனெக்ட் ஆயிருக்க ஒரு அனலாக் ட்ரங்க். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ட்ரங்க்ஸும் இந்த மாதிரி என்ன 200 ட்ரங்க்ஸோட ஸ்டேட்டஸையும் வந்துட்டு இங்க கொடுக்கும். இங்க வந்துட்டு என்னால காமிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நார்மலான டேஷ்போர்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட், இந்த கிளவுட் பிளான்ல வந்துட்டு பை டிஃபால்ட் வந்துட்டு 2 யூசர்ஸ் வந்துட்டு என்னால் யூஸ் தட் மீன்ஸ் 10 யூசர்ஸ் வந்துட்டு என்னால வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ பேசிக் பிளான், ஃப்ரீ பிளான். அபோவ் 10 யூசர்ஸ் அண்ட் கன்கரண்ட் கால்ஸ் அவங்க அதே மாதிரி 2 கால்ஸ் தான் பண்ண முடியும்.
அந்த யூசர்ஸ் எல்லாருமே. ஸோ இது இந்த பேசிக் பிளான் போக நெக்ஸ்ட் பிளான்ஸ் இருக்கும்போது பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் 50 100ன்ற பொறுத்து வந்துட்டு பிளான்ஸை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட உங்க ஓன் நெட்ஒர்க்ல நாட்டிங் இருக்கு, நான் என்கிட்ட ஸ்டாட்டிக் ஐபி இருக்குன்னா நாட்டிங் யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு அதர் ரிமோட் லொகேஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னால நம்ம இங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ், ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் தேவையோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு எந்த சீரீஸ்ல வேணாலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் டபுள் டிஜிட் டு மோர் தென் 10 டிஜிட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட எக்ஸ்டென்ஷன் சீரீஸை வந்து நான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பார்ட்டு தான் அனலாக் ட்ரங்க். ஸோ நான் அனலாக் ட்ரங்கை வந்துட்டு நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிப்பேன். அண்ட் இங்க வந்துட்டு வாய்ப் ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் சிப் ட்ரங்க்ஸை வந்துட்டு என்னால் கான்ஃபிகர் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ எல்லா டைப் ஆஃப் சிப் ட்ரங்க்ஸ் எந்தெந்த ட்ரங்க்ஸ் வந்துட்டு ஐபியோட கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்குமோ ஸோ எல்லா ஐபி ட்ரங்க்ஸும் வந்துட்டு என்னால் கான்ஃபிகர். ஸோ இந்த ட்ரங்க்ஸ் இப்போ நான் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க நான் கிரியேட் பண்ணிட்டாலே இதுக்கு நான் எந்த ரூலும் வந்துட்டு கால் பண்ணணும், இது வந்துட்டு கால் பண்றதுக்கோ இல்லாட்டி கால் அவுட் கோயிங் கால் இது பண்றதுக்கு எந்த ரூலும் இன்டர்னலா வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் கால் பண்ணணும்னா எந்த ரூலுமே என்னால பண்ணலாம். பட் மற்ற ஐபிபிஎக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரூலே கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ நான் ஒன்ஸ் இங்க கிரியேட் பண்ணிட்டாலே கால் பிட்வீன் 6991 அண்ட் 7111 வந்துட்டு பாத்தீங்கன்னா கால்ஸ் வந்துட்டு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் யூ கேன் மேக் த கால், தட்ஸ் நாட் அ டீல் ஆக்சுவலி. இல்ல இது இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் கால் போவே கூடாது அப்படின்னா என்னால இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். எனக்கு அதுக்கான ஃபீச்சர் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ட் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் நடுவில் வந்துட்டு எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் கால் பண்ணக்கூடாதோ அதையும் வந்துட்டு என்னால பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணாலே இந்த இன்டர்னல் கால்ஸ் எல்லாமே கிடையாது. பட் இவங்க இந்த இன்டர்னல் கால்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவுட் கோயிங் கால் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்க அவுட் பவுண்ட் ரவுட்டை கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிளான அவுட் பவுண்ட் ரவுண்டு. ஸோ ஒரு அவுட் பவுண்ட் ரவுண்டு நான் எந்த ட்ரங்கை யூஸ் பண்ணி கால் பண்ணணுன்றத போட்டேன்னா யாராருக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த பெர்மிஷன் நான் கொடுத்துட்டேனாலே ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு இங்க அவுட் பவுண்ட் ரவுட்டும் இன்பவுண்ட் ரவுட் அதே மாதிரி இன்கமிங் கால்ஸ்க்கு வந்துட்டு எதுல எந்த ட்ரங்க்ல இருந்து வரணும், இந்த ட்ரங்க்ல இருந்து வரணுமா இதுக்கு இன்கமிங் கால், அதை வந்துட்டு எங்க லேண்ட் பண்ணணும், ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கா இல்ல ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனுக்கா இல்ல வந்துட்டு ஒரு ஐவிஆருக்கா ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெஸ்பான்ஸுக்கா அப்படின்றத வந்து பொறுத்து வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு இங்க இன்பவுண்ட் ரவுட்டு இது அவுட் பவுண்ட் ரவுட்டும் நான் பண்ணிடுவேன். ஸோ அது போக இந்த ஐபிபிஎக்ஸால வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, ஸோ ஓகே வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் நான் என்னால் வாய்ஸ் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ண முடியும், இதுலயே வந்துட்டு அப்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெயில்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு யூசருக்கு இண்டிவிஜுவலாகவும் என்னால் வாய்ஸ் மெயில் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு காமனாக ஒரு வாய்ஸ் மெயில கிரியேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு காமனாகவே அது வந்துட்டு when they doesn't attend the call or are busy இப்படிங்கும்போது அந்த வாய்ஸ் மெயில் என்னால் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பேஜிங், இன்டர்காம், ரிங் குரூப்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து அதர் கால் பேஜிங் அண்ட் இன்டர்காம்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ லைக் எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஐபிபிஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இது கால் சென்டர் ஃபீச்சர்ஸ் லைக் கால் கியூ, ஓகேங்களா, கால் பார்க்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் சென்டரில் வந்துட்டு பார்த்துப்பீங்களா ஆக்சுவலாக யூ ஆர் இந்த கியூ ஆக்சுவலி யூ ஹேவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீச்சர், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கால் சென்டர் கியூ வந்துட்டு இந்த ஐபிபிஎக்ஸில் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு என்ன சொல்றது கால் சென்டர் ஃபீச்சர்ஸ் போக அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஃபேக்ஸ் சிஸ்டமும் என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபேக்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணவும் முடியும் என்னால் ஆக்சுவலாக இந்த ஐபிவிஎக்ஸை வச்சுட்டு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஃபீச்சர் ஆஃப் த ஐபிபிஎக்ஸ். இதுல வந்துட்டு நார்மலா ஒரு கால் சென்டருக்கு தேவையான ஐபிபிஎக்ஸோ இல்லை நார்மலான ஒரு இது தேவையான ஐபிபிஎக்ஸ், ஓகேங்களா, ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இதுக்கும் தேவையான ஐபிபிஎக்ஸை வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு இங்க அப்ளிகேபிள் ஆகும். ஓகேங்களா, அது போக மற்ற செட்டிங்ஸ் அப்கிரேடிங் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவும் பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம். அப்கிரேடிங், மெயின்டெனன்ஸ், இல்ல வந்துட்டு நான் பாஸ்வேர்ட் சென்ட் பண்றது, இல்ல அலர்ட்ஸ் வந்துட்டு மெயிலா சென்ட் பண்றது. ஓகேங்களா, ஸோ இது இப்போ இதெல்லாம் போக மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா லைக்
சிடிஆர். ஓகேங்களா? இந்த ரெக்கார்ட்ஸ் இப்போ வந்துட்டு யாரு எங்கிருந்து கால் பண்ணியிருக்காங்கன்றத வந்து தான் இந்த ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த ரெக்கார்ட் வந்துட்டு பை டீட்டெயில்டாவே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யார் இப்போ எனக்கு இந்த இன்கமிங் கால் வந்திருக்கு. இந்த இன்கமிங் கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐவிஆர் போயிருக்கு. ஸோ அந்த மாரி இது ஐவிஆர் போச்சு. இது கால் ஃபார்வர்ட் ஆச்சு. இது கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இந்த காலு. இந்த கால் வந்துட்டு இங்கிருந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ல லேண்ட் ஆச்சு. அப்படின்றத வந்துட்டு தெளிவா வந்துட்டு ஒரு டீடைல்டு காலா வந்துட்டு எனக்கு குடுத்துரும். ஸோ இத வந்துட்டு என்னால வந்துட்டு ஷெட்யூல் பேசிஸ்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட்ஸ டவுன்லோட் பண்ணி மெயில் அனுப்பிச்சுக்கலாம். அதே மாரி நானும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஆக்சுவலா வந்துட்டு அந்த கால வந்துட்டு என்னால ரெக்கார்ட வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ கால் ரெக்கார்டிங் இருக்கு. அதே மாரி இங்க வந்துட்டு ஒரு ஒரு காலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னால வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இந்த எக்ஸ்டென்ஷனோட எல்லா கால்ஸுமே இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்லருந்து இன்கமிங் கால்லேருந்து அவுட் கோயிங் கால் வரைக்கும் எல்லாமே வந்து என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ரெக்கார்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை இன்பில்ட் வந்துட்டு 32 ஜிபி மெமரி இருக்கு இதுல. ஓகேங்களா? 32 ஜிபி வந்துட்டு பை இன்பில்ட் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஐபிபிஎக்ஸோட நீங்க வந்துட்டு NAS ஸ்டோரேஜ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல யூஎஸ்பி போர்ட் இருக்கு. ஸோ அந்த யூஎஸ்பி போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா? அண்ட் லைக் பென் டிரைவ், டிஸ்க் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்டி கார்டும் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல இன்னொரு ஃபீச்சரும் இந்த ஐபிபிஎக்ஸால இருக்கு. லைக் பல கால் சென்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸிக்யூட்டிவ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத வந்துட்டு சில பேர் ஸ்பை பண்ணணும்னு நினைப்பாங்க. லைக் கால் பார்ஜிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சரும் வந்துட்டு இந்த ஐபிபிஎக்ஸ் இருக்கு. இந்த கால் கால் பார்ஜிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கஸ்டமரோட பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்கன்றத அவங்க மேனேஜர் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும்னா, அவங்களுக்கே தெரியாம என்னால வந்துட்டு கால் பார்ஜிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம ஸ்பை பண்ண முடியும். அதே மாரி அவங்களுக்கே தெரியாம விஸ்பர் பண்ண முடியும். ஸோ கால் பார்ஜிங்ன்றது வந்துட்டு எண்ட் யூசருக்கு வந்துட்டு தெரியாது ஆக்சுவலா வந்துட்டு என்ன பண்றது. அதே மாரி கால் விஸ்பர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, நம்ம எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்ன்றத நாம சொல்லிக் குடுப்போம். இதுல கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம லைன்ல கனெக்ட் ஆயிருக்குன்றது தெரியாது. ஒன்லி த எக்ஸிக்யூட்டிவ் வில். ஸோ கால் விஸ்பர், கால் ஸ்பை, கால் பார்ஜ் இது எல்லாமே வந்துருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சில பிக்கப் குரூப்ஸ் இந்த ஃபீச்சர் எப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? லைக் ஃபார் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இவங்க எல்லாருமே நான் இந்த பிக்கப் குரூப்ஸ்ல நான் போட்டேன்னா ஆக்சுவலி ஓகே இவங்க வந்துட்டு அந்த உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு நம்பர் டயல் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு அந்த போனை பிக்கப் பண்ணாமலே இவங்க போன்லயே வந்துட்டு கோடை போட்டு லைக் *8 போட்டு அவங்க வந்துட்டு பிக்கப் அந்த காலை எடுத்து பேசலாம். ஸோ அந்த பிக்கப் குரூப்பை வந்துட்டு என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது போக வேற ஏதாவதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் தேர்ட் பார்ட்டி சிஆர்எம் இன்டகிரேஷனு ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ இல்ல எனக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரோட என்னோட ஐபிபிஎக்ஸ் வந்துட்டு இது பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும்னா அதுக்கு ஏபிஐ குடுத்துருவாங்க. ஸோ ஏபிஐல இருந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அந்த பில்லிங் சாஃப்ட்வேரோட வந்துட்டு இதுலேருந்து வர அவுட்புட்டை வந்து எடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க வந்துட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது இது ஒண்ணு ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் இப்போ இந்த அப்ளிகேஷன் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா? லைக் இதுல வந்துட்டு 2 மொபைல் அப்ளிகேஷனும் இருக்கு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் இருக்கு. 2மே வந்துட்டு யூசிஎம்மால சப்போர்ட் பண்ணும். ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ல வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஆக்சுவலி இட் கேன் ஏபிள் டு சப்போர்ட் மெசேஜிங் ஆல்சோ. அந்த அப்ளிகேஷன்ல இருந்து குரூப் மெசேஜிங்கோ இல்ல வந்துட்டு சிங்கிள் பாயிண்ட் டு பாயிண்ட் மெசேஜிங்கோ வந்துட்டு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூசர்ஸ் பத்தி சொல்லியாச்சு. அண்ட் ஆடியோ சீரிஸ் அண்ட் வீடியோ சீரிஸ் ஓகேங்களா? இது ஆடியோ சீரிஸ்னா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சீரிஸ் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு
இது போக ஆக்சுவலா இப்போ போன்ஸ் இன்டர்காம் சிஸ்டம் இல்லாம இந்த ஐபிபிஎக்ஸ் எல்லாம் வேற என்னெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும்னா சிப் சப்போர்ட்டட் யூனிட்ஸ் எல்லாமே லைக் ஒரு வீடியோ ஃபோன் ஆகட்டும், சிப் சப்போர்ட்டட் வீடியோ ஃபோனா இருந்தாலும் ஓகேங்களா, அதையும் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் இது கூட. அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட்காக சிப் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸா இருந்தாலும் அதையும் இன்டகிரேட் பண்ணலாம் இது கூட. ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனே கொடுக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சிப் சப்போர்ட்டட்ல எல்லாமே வந்துட்டு கம்யூனிகேட் லைக் வாய்ஸ் கம்யூனிகேஷன்ல வந்துட்டு நம்மளால எல்லாமே வந்துட்டு கொடுக்க முடியும் நம்மளால. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஷீட்ல இருக்கும் கிளியரா ஆக்சுவலி என்னென்ன பண்ணலாம், எது எது பண்ணலாம் ஓகேங்களா. அண்ட் அதோட பவர் சப்ளை அண்ட் ஸ்க்ரீன், இந்த யூனிட் மேல இருக்க ஒரு டச் ஸ்க்ரீனும் ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு, விச் இஸ் கால் கான்ஃபரன்ஸ் ரூம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியர்லி லைக் 10 to 15 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகணும்னா இந்த ஐபிபிஎக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷனையோ இல்லை எக்ஸ்டர்னல் நம்பரையோ ஆட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டிங் டைமுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கால் அடிச்சு அவங்கள வந்து மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கும் ஓகேங்களா. இது கான்ஃபரன்ஸ் ரூம்ல. இல்லை அப்படின்னும் போது ஒரு 5 பேரோட மீட்டிங் தான், பட் அவங்கள எல்லாரையும் வந்துட்டு செப்பரேட்டா கூப்பிட்டு தான் ஆட் பண்ணணும் கான்ஃபரன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன், நார்மலா ஒரு ரிசப்ஷன் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல போயிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் வேணும், எந்தெந்த எக்ஸ்டர்னல் நம்பர் வேணுமோ அவங்கள டெய்லி அடிச்சு இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஆட் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்துடலாம். ஸோ கான்ஃபரன்ஸ் ரூம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸும் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலா சொல்ல போகணும். ஸோ இது போக அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கான்ஃபிகரேஷன் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதை பற்றி வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோஸ் அண்ட் ஒரு எந்த ஒரு ஃபீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்ட்ரீமோட யூடியூப் பேஜும் இருக்குது ஓகே, அண்ட் ஃபோரம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுல இருந்து உங்களுக்கான இன்புட்ஸை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எங்களோட சப்போர்ட் டீமும் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு குவரி ரேஸ் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணிப்போம். இது வந்துட்டு மெயின் ஆக்சுவலி வந்துட்டு யூசி சொல்யூஷன்ஸு ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ளிகேஷன் இதான் அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கால்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு சேட்டும் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷனில் ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து குரூப் ஆகிக்கிட்டு சேட் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சிஆர்எம்மோட என்னால் இன்டெகிரேட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே ஸோ அவுட் கோயிங் கால்ஸ், இன்டர்னல் கால்ஸ் ஓகேங்களா, மெசேஜிங் பிட்வீன் த இன்டர்னல் எக்ஸ்டென்ஷன்ஸ் எவ்ரிதிங் இஸ் பேசிக்கா வந்துட்டு இதுதான் வந்து இந்த ஐபிபிஎக்ஸோட ஃபியூச்சர் ஓகேங்களா. இந்த ஐபிபிஎக்ஸ் போக உங்களுக்கு வந்துட்டு அதர் திங்ஸ் இருக்குன்னா தட்ஸ் ஆல். லைக் ஐபிபிஎக்ஸ் போக உங்களுக்கு வந்துட்டு டெலிஃபோன்ஸ். ஸோ இந்த டெலிஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஃபோன்ஸ்ல இருந்து ஐபி ஃபோன்ஸ் அண்ட் நார்மல் ஃபோன்ஸ் வரைக்கும் ஈவன் கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் இருக்கு ஓகேங்களா. கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. லைக் இதெல்லாம் ஹோட்டல் ஃபோன்ஸ். தெர் ஆர் சம் ஃபோன்ஸ் ஆக்சுவலி எப்படின்னா பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் இருக்கும். ஒரு சில ஃபோன்ஸ் டெஸ்க்டாப் இருக்கும். ஒரு சில ஃபோன்ஸ் வந்து டெஸ்க்டாப் வித் வைஃபை இருக்கும். சில ஃபோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் வாட் டு சே கார்ட்லெஸ் வித் வைஃபை கனெக்டட் இருக்கும். ஸோ எல்லா ஃபோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீரீஸ்ல இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ரிசப்ஷன் ஃபோனு அந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா இட் வில் ஹாவ் ஆக்சுவலி லைக் ரிசப்ஷன் கன்சோலும் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இட் ஹாஸ் மோர் தென் 24 buttons ஆன் த சைட்ஸ் ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோன்ஸுக்கு வந்துட்டு 24 பட்டன் இது ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபார் லோ நம்பர். இல்லை எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னும் போது ரிசப்ஷன் கன்சோல் இருக்கு, செப்பரேட்டா கன்சோல் இருக்கு. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல் ஃபோன்ஸோட வந்துட்டு நீங்க இன்டராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் த திங்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆக்சுவலி லைக் ஐபிபிஎக்ஸ் இதன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு தேங்க்யூ சார். தேங்க்யூ.